வேறு சில கிதாபுகள்ல எப்படி வருதுன்னா, யாசிரின் குடும்பத்தாரே நற்செய்தி பெறுங்கள், சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவங்களுக்கு வந்து அதோடைய பிரதிபலனா சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, அம்மார் இருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையை கூட, ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு இளைஞர், ஏதாவது சரி ரசூலுல்லாஹ் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு நடுவில் போய் ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா, கோவத்தில் போய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன நடக்கும்? இத்தனை உதவியும் கேட்கிறாரு, உதவி கூட கேட்கிறாரு, காலம் வந்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொறுமையா இருங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கணும், இங்க அடிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து வச்சிருந்தது இந்த செய்தியிலிருந்து அப்பட்டமா தெரியும். 10 வருஷம் 13 வருஷத்துல ஒரு உயிருக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா போக கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கொலை கூட ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் பண்ணல. அவங்க நினைச்சிருந்தா நைட்டோட நைட்டா அபுஜைல முடிச்சிருக்கலாம், பிளான் பண்ணியிருந்தா. சொல்றேன், அட்டாக் பண்றதுக்கு மட்டும் அல்லாஹ் இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா அடி அவங்கள தூள் கிளப்பி இருந்திருக்காங்க.